வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த சிவில் சர்வீஸ் குரூப் 4ல் சான்றிதழ் சரிபார்ப்புக்குண்டான டைமை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், யாருக்கெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்பு கொடுக்க போகிறாங்க, தற்காலிக சிவி லிஸ்ட் எல்லாமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் யாருக்கெல்லாம் அந்த மதிப்பெண்களுடைய தரவரிசை பட்டியலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரிசல்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ தரவரிசை பட்டியல் மற்றும் சிறந்த ஆவணங்கள் எல்லாமே அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சான்றிதழில் சரிபார்ப்பு பணிகளை நீங்கள் தொடங்க வேண்டும். ஸோ ஓடிஆர் மூலமாக இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் 29/10 7/11/2025 வரைக்கும் நீங்கள் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை முடிச்சிடணும். இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏவுடைய செலெக்ஷன் கேண்டிடேட், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தாங்க விட்டுருக்காங்க. இப்போதைய முதற்கட்டமான சிவி லிஸ்ட்டு இந்த போஸ்ட் நீங்கள் உங்களுடைய ரிசல்ட் பேஜிலே பார்த்துருக்கலாம். இந்த போஸ்ட் கோட் 2025 2400 இந்த போஸ்ட் கோடுக்கு மட்டும்தான் சிவி லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்களே தவிர மீதி இருக்கிற போஸ்ட்டுக்கு இன்னும் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகலை. ஓகேங்களா? அதனால் செகண்ட் சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு உண்டானது, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பில் கலெக்டர் எக்ஸட்ரா. ஸோ இந்த எல்லாத்துக்குமே இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி வர எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு சான்றிதழ் சரிபார்ப்பில் நீங்கள் உடனடியாக அப்லோட் பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு உங்களுடைய சான்றிதழ்களை நீங்கள் உடனடியாக அப்லோட் செஞ்சுக்கோங்க. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஒட்டுமொத்த தரவரிசையின் இடஒதுக்கீடு விதி, காலிப்பணியிடர் எண்ணி, இதன் அடிப்படையில் தற்காலிக அனுமதிக்கப்பட்ட வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர், பழங்குடி இளைஞர் பதவிகள் நீங்களாக. தேர்வர்களின் பட்டியல் தேர்வாளர் இணையதளத்தில் 29/10 அன்றைக்கே ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணதுனால ஸோ இது எல்லாமே நமக்கு வெளியாகிவிட்டது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உடனடியாக உங்களுடைய சான்றிதழ்களை அப்லோட் பண்ண ஆரம்பித்து கொள்ளுங்கள். சான்றிதழ்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சான்றிதழ் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்ன சான்றிதழ்னால், நீங்கள் டைப்பிங் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டைப்பிங் சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான சான்றிதழை உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணணும், இப்போ அப்லோட் பண்ணணும். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக உங்களால் நிராகரிக்கப்படுவீர்கள். இந்த குரூப் 4 பணி வாய்ப்பை இழக்க நேரிடும். 100% நீங்கள் 242 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட சான்றிதழ் அப்லோட் செய்யலை அப்படின்னா நிராகரிக்கப்படுவீர்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் எந்த ரேங்க் லிஸ்ட் எடுத்தவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு வரும், பணி வாய்ப்புக்கு வரும் அப்படின்றது எல்லாமே கட் அவுட் வீடியோ எல்லாமே முந்தைய ரேங்க் வீடியோக்களை நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் சான்றிதழ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி யூஜியில் ப்ரொஃபஷனலான சர்டிஃபிகேட்டு, யூஜி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் மார்க் ஷீட்டு, கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வழிவில் பண்ணோம். மேக்ஸிமம் 500 KB பிடிஎஃப்பை கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அடுத்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் அது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து டைப்ரைட்டிங் இங்கிலீஷ், டைப்ரைட்டிங் தமிழ், ஷார்ட் அண்ட் டைப்ரைட் இங்கிலீஷ், ஷார்ட் அண்ட் தமிழ். ஸோ இதுதான் ILOI எல்லாத்தையுமே இங்கே டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டை மஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, SSLC மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்கள் ஃபாதர் நேம் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்து முன்னுரிமை பட்டியல் இருந்துச்சுன்னா அப்புறம் அதையும். பிஎஸ்டியும் கம்பல்சரி கேட்குறாங்க. 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பயின்றீங்களோ அங்கங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் வாங்கணும். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி 10ஆவது தான் இருந்தாலும் 12ஆவது படிச்சிருந்தீங்கன்னா 12ஆவதுக்கும் பிஎஸ்டிஎம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அட்டாச்சர் பண்ணி வச்சுக்கலாம். மட்டும்தான் இது உங்களுக்கு குரூப் 4ல் சான்றிதழ்களை இந்த வழியில் அப்ளை பண்ணி பணி வாய்ப்பை பெற முடியுங்க. ஸோ முந்தைய வீடியோக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா குரூப் 4 கட் ஆஃப் எந்த கட் ஆஃபில் உங்களுக்கு சிவிக்கு செல்கிறதுக்கு, எந்த கட் ஆஃபில் உங்களுக்கு பணிக்கு போகிறதுக்குன்றது எல்லாமே முந்தைய வீடியோக்குள்ளே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.